கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாகவும் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் உங்களோடு கூட இடைப்பட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தலுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்படி காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வஸ்திரம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அது எப்படி நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அது என்ன, நம்முடைய எல்லாத்தையும் என்னது, நம்முடைய மானத்தை அது காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப நேர்த்தியா உடுத்துவதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். அதுவே ஒரு பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன செஞ்சிருவோம், தூக்கி போட்டுருவோம்ல. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற ஒரு வாலிபன். அந்த வாலிபன் என்ன செய்யறான், தன்னோட ஆஸ்தி எல்லாம் என்ன செய்யறான், அழித்து போடுறான். ஆண்டவர் ரொம்ப ஓமையாக அதை சொல்லியிருப்பாங்க. அவன் தூரமாக போன அந்த இளைஞன் என்ன செய்யறான்னு சொன்னா, எல்லாவற்றிலும் அவன் குறைவுபட ஆரம்பித்தான். அவன் குறைவுபடப்பட்டதுல அவனுடைய ஆடையும் ஒண்ணு. ஏன்னு சொன்னா, அந்த ஆடை அழுக்காயின கந்தையை போல ஆயிடுச்சு. அவன் என்னது, பஞ்சைகளை தொட்டா என்னது தீட்டு அப்படின்னு சொல்லுகிற அந்த எல்லாவற்றையும் அறிந்தவன் அந்த பன்றியை மேய்ப்பதாகவே அவனுடைய வேலைக்காக அதில் அமர்த்தப்படுகிறான். அவனுக்கு ஆகாரம் இல்லை. இதெல்லாம் இல்லாதவனுக்கு நீங்க அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட திரும்பி வரும் பொழுது அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவனுக்கு ஒரு ஆடை, நல்ல துணி சொல்லுவார். அவனுடைய ஊழியக்காரர்களை அழைத்து சொல்லுவார், அவனுக்கு என்ன செய்யுங்க, நல்ல வஸ்திரத்தை கொடுத்துருங்க, அவன் காலுக்கு நீங்க பாதரட்சியை கொடுங்க, அவனுடைய கரத்துக்கு என்ன செய்யுங்க, மோதிரம் போடுங்க, எல்லாவற்றையும் அவங்க சொல்லுவாங்க. இங்க அதான் சொல்லப்படுகிறது, என்னது, உங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள். அப்படி காத்து கொள்ளுவீங்கன்னு சொன்னா நீங்க என்னது, பாக்கியவன்களா இருப்பீங்க. இதே போல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அநேக தடவை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆண்டுடைய பாதத்துல தவறு செய்து பின்வாங்கி போயிட்டு நம்ம திருப்பி ஆண்டவத்துல வரும் பொழுது அவர் எப்படி நம்ம சொல்றாருன்னு சொன்னா, எப்படி இந்த தகப்பன் அந்த மகனுக்கு உடுத்து வைத்தாரோ அதே போல ஆண்டவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை நம்மள, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துவிக்க வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதியின் சால்வையை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கு. அது நீ எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அதை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் வெளிப்படுத்தல் 16:15 நமக்கு ஒரு எச்சரிக்கையாக தருகிறது. என்ன செய்யுங்க, உங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. இன்னொரு ஓமையில கூட சொல்லுவார்ல, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் என்ன செய்வாரு, அவனை புறம்பே தள்ளுவார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நீதியின் வஸ்திரத்தை தர, வாங்க, உடுத்தி கொள்ளுங்க, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு இலவசமாக தர அப்படின்னு சொல்றாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்றோம், பின்வாங்கி போகிறோம், ஏன் தயங்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம ஏழைகளா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் நம்மளால தரித்திருக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி அந்த உலக தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அழுக்கான கந்தையை மாற்றி புதிய ஆடை கொடுத்தாரோ, அதே போல நீங்கள் ஆண்டவரிடத்துல போயின்னு சொன்னா, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் நமக்கு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவரிடத்துல போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, எப்படி அந்த இளைய மகன் போய் அவனுடைய தந்தைகிட்ட சொன்னானோ, அதே போல, ஆண்டவரே, உமக்கும் தகப்பனே, உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், நான் உன்னுடைய குமாரன் என்று அழைப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க தகப்பன், இல்ல மகனே, நீ திரும்பி வந்துட்ட, நீ மரித்த, இப்ப பாவத்துல மரித்து நீ இப்ப திரும்பி வந்திருக்க, அதனால நீ என்னது பிழைத்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அவனுக்கு என்னது, புதிய ஆடை விருந்து பண்றாங்கல்ல, அதே மாதிரிதான் ஆண்டவரும். நாம அவர்கிட்ட போவோம்னு சொன்னா நம்முடைய காரியங்களை மன்னித்து நமக்கு புதிய நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பாங்க.
நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பாங்க, ரட்சிப்பின் சால்வை நமக்கு போற்றப்படும். அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தை எல்லா தெய்வத்திற்கும் சந்தோஷப்படுவாங்க. இப்பேற்பட்ட பெரிய விருந்து உங்களுக்கு எனக்காகவும் ஆண்டவர் என்ன செய்வார், செய்ய காத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த அன்பான தெய்வத்துக்கிட்ட நீங்க என்ன செய்யணுமா, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை நாங்கள் கரைப்படுத்தாதபடி பார்த்து கொள்வதற்கான பலத்தையும் நீர் எங்களோடு கூட வழி நடங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. நீங்க அவர்கிட்ட உங்களுடைய கரத்தை காட்டினா அவர் அவருடைய கரத்தை நீட்டி உங்களை பிடித்து கொள்வார். அவர் விடாமல் உங்களை பாதுகாத்து நடத்துவார். அவர் வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்வோன்னு சொன்னா அவர் கூட ரட்சகனர் அவரோடு கூட வெண் வஸ்திரம் தவிர்த்து அவரோடு கூட நடப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய திறந்த அந்த வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த ஆண்டத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். தேவனே, நீர் எங்களுக்காக தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவத்தையும் அகற்றி போடுங்க. இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு இந்த சிலுவையை முன்னிறுத்தி அதற்கு நோக்கி நாங்கள் பார்க்கவும் அதை நோக்கி ஓடத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் பாவிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கும் பரத்துக்கும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ராஜா. எங்களை மன்னித்தரலுங்க சுவாமி. எங்களை மன்னித்து இந்த நீதியின் வசத்தினால் எங்களை மூடி ஆண்டவரே சாத்தான் எங்களுக்கு அப்புறப்படுத்துங்க. தீய சிந்தனைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் நன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.